மேடம், யார் நீங்க? உங்களுக்கு என்னாச்சு? என் குழந்தைகளை காப்பாத்துங்க. சார் இங்க பாருங்க, குண்டடிப்பட்டிருக்கு. வணக்கம், நான் அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோலோட உங்களோட ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா சுவாரஸ்யமான ஒண்ணுதான். ஜனனி ஜென்ம பூமி சொர்க்கத்தை விட ரொம்பவே நல்ல ஒண்ணு. அம்மாவுடைய வயிறும் நாம கீழே வந்து விழுந்த பூமியும் சொர்க்கம் மாதிரி. ஒரு தாய் தன் குழந்தைக்காக உயிரை கொடுக்கவும் யோசிக்க மாட்டா. ஆபத்துன்னு நெருங்கி வரும்போது அந்த தாய் தன் குழந்தைய பத்தி மட்டும் தான் யோசிப்பா. குழந்தைங்க சந்தோஷம் தான் அவங்களுக்கு நோக்கமா இருக்கும். ஆனா எல்லா விஷயத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு இல்லங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் மாறத்தான் செய்யும். சில சமயம் சில அப்பா அம்மா சில நோக்கத்துக்காக சில சமயங்கள்ல முக்கியமா பேராசையின் காரணமா குழந்தைகளை அன்பா ஆதரவா வளர்க்கறதுக்கு தவறிடுறாங்க. முக்கியமா நல்ல குடிமகனாவும் ஒரு மனுஷனாவும் வளர்க்க தவறிடுறாங்க. ஆனா சில சமயங்கள்ல இந்த தவற ஒட்டுமொத்த சமுதாயமும் அனுபவிக்க வேண்டிய கடமையாயிடுது. பாத மாதிரி தப்பான வழியில போற இந்த மாதிரி பசங்க நம்ம சமுதாயத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு கருப்பு புள்ளையாவே டோட்டலா மாறிடுறாங்க. உன் பேர் என்ன? உன்னதான். உன் பேர் என்னன்னு கேட்ட. ரோஷன். அப்பா பேர் என்ன? அமீர். வீட்டு அட்ரஸ்? தேவராவ் 17வது ஸ்ட்ரீட், பூஜா அபார்ட்மெண்ட், ராம் நகர். யாருக்காக வேலை செய்யற நீ? உங்ககிட்ட தான் கேக்குற. யாருக்காக வேலை செய்யறன்னு கேட்ட. எங்களோட ஆளுங்களுக்காக தான். உன்னோட பிளான் என்ன? இந்த நாட்டை சுடுகாடா மாத்தணும். எப்படி? பாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஒட்டுமொத்த தேசத்துலேயும் பாம் தாக்குதலை நடத்துவேன். ஜனங்க வெளியில் வரவே பயப்படுவாங்க. எல்லாரையும் அடையாளம் தெரியாமல் அழிச்சிடுவேன். அப்புறம் நான் தான் இந்த நாட்டை வழி நடத்த போகிறேன். அடுத்த டார்கெட் யாரு? அவன் பெரிய ஆளு. யார் அது? எங்க இருக்கா? என்னோட மிஷன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. யாரு உன் டார்கெட்? என்ன மிஷன் அது? அந்த மிஷன் பேர் என்ன? எந்த பிரயோஜனமும் இல்ல சார். ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு 24 hours மேல ஆகும். இவன் ரிமாண்ட் என்னையோட முடியுது. அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிரு. கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் ரிமாண்ட்ல எடுக்கப்பாரு. இவன் பின்னாடி எவன்லாம் இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும். இவனை மாதிரியே ஏதோ பெரிய அளவில் தாக்குதல் நடக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுத்தே ஆகணும். அதனால இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். இதை லேட் பண்ணவே கூடாது. அட் எனி காஸ்ட். அம்மா அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சிக்கி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சோலார் எக்லிப்ஸ் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதனால பிரேயர்ல எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கை தட்டினாங்க. அப்படியே அப்புறம் பிரின்சிபல் சார் அவங்கள பாராட்டி பொக்கே கூட கொடுத்தாரு. சூப்பரா கண்ணா. அப்பா. அடா பட்டுக்குட்டி, வாடா வாடா வாடா. நல்லா இருக்கீங்களா? ஃபைன். படிப்பெல்லாம் நல்லா போகுதாமா? எஸ். குட். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ சிக்கி. நாளைக்கு அப்பாவுக்கு லீவு. நாம எல்லாரும் வெளியில போறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். சரி நீங்க போங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகேமா, போலாம். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சர்மா, வாழ்த்துக்கள். இதெல்லாம் உங்களால தாங்க நடந்திருக்கு. நீங்க தான் நம்ம பாப்பாவை அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட்டா ஆக்கியிருக்கீங்க. இல்லைன்னா அவளோட கால்களை பார்க்கும்போது நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன். கமான், இது சந்தோஷமான நேரம். லெட்ஸ் செலிப்ரேட். வா. செல்ல குட்டி, என் செல்ல பசங்களா, இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்தினால நான் மனசு நிறைஞ்சு போயிருக்கேன். நீ வேணா பாரு, என்னோட பேரை இந்த குடும்பத்தோட பேரை காப்பாத்த போறான். சரிதானே ரோஷன்? செல்லை விட்டு வெளியே வரும்போது கைக்கு விலக மாட்ட சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உன்னால வெளியில வர முடியாது. அண்ணா பீடி இருக்கா?
முதல் முறையை கேட்குறேன், தரேன். அடுத்த முறைலாம் உன் ஆளுங்க கிட்டே கேட்டு வாங்கிக்கோண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க என் தங்கம்? சூரிய கிரகணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேமா. ஆனா அது இவ்வளவு விசித்திரமா இருக்கு. சூரியனுக்கு கூட கிரகணம் வருது. அதோட சக்தி தானே இந்த உலகத்தையே பாதுகாக்குது. அத பத்தி நான் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, சூரிய கிரகணத்தை மட்டும் ஏன் பண்ற? ஏன்னா இதை நாம கெட்டதா நினைப்போம். ஏன்னா எனக்கு கூட கிரகணம் வந்துச்சு இல்லம்மா, ஆக்சிடென்ட். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுமா. எக்ஸாக்ட்லி. அதைத்தான் நான் மக்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லைன்னு, இது எல்லாமே சயின்ஸ் தான். யூ நோ வாட், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. வணக்கண்ணே. என்ன சொல்லு அண்ணா, எப்போலேருந்துண்ணே நீங்கள் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிங்க? உங்ககிட்ட வேண்டாம் சொன்னான். இல்லைண்ணே, நான் பார்த்தேன் அந்த இடத்துல. நான் பீடி கேட்டால் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தமா? இல்லை, அந்த அர்த்தத்தில் கேட்கலண்ணே. அதெல்லாம் விட்டு தள்ளு. நல்லா கேட்டுக்கோ. இங்கே நீங்கள் ஒரு 3 பேர் இருப்பீங்கல்ல? ஆமாண்ணே. எல்லாருக்கிட்டே சொல்லு, எல்லாருடைய பீடியும் ஸ்டாப் பண்ண சொல்லு. நிறைய சேர்த்து வைக்க சொல்லு, ஒரு வேலை இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு எங்க போற? அட, உன்னோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க உன்னோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாம். குழந்தைய காட்டணுமா கேட்டாங்க. நான் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போறேன். ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா உன்னோட தூக்கம் கெட்டு போயிடும்ல. நீங்க யாரு? நான் இங்க ஆயாவா இருக்கேன். குழந்தைய பத்தி கவலைப்படாத, நான் இவளை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, சரியா? பிஆர் ரோடு போகணும். நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. என் பேர் எங்க போனா என்னன்னு சொல்லுங்க. இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? என் பேர் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார், உங்க குழந்தை காணாம போயிடுச்சு. டாக்டர் சார், என் பேர் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கேளுங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுங்க சீக்கிரம். நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் படுத்துக்கோங்க. நான் நல்லா இருக்கேன் சார், ஆனா என் குழந்தை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்ல முடியுமா? அந்த பொம்பளை பார்க்க எப்படி இருந்தாங்க? அவங்க மாநிலத்துல இருந்தாங்க. இங்க ஆயா வேலை பார்க்கறதா சொன்னாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, ரிலாக்ஸ். நீங்க ஒன்று பண்ணணும், எங்க கூட வரீங்களா? உங்களால முடியுமா? இவளே தான் சரி குழந்தை எடுத்துட்டு ஓடிட்டா. ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்து தான் ஆட்டோ எடுத்துட்டு போயிருக்கா. ஆட்டோ நம்பர் கிளீனா தெரியுது பாரு. மகேந்தர், நம்பரை நோட் பண்ணு. எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். சார். ஐயா, சொல்லுங்க. என்ன சார்? யாருன்னு தெரியுதா?
ஆமாம் சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களை நீங்க தானே பிக்கப் பண்ணீங்க? ஆமாம். எங்க இறக்கி விட்டீங்க? ரயில்வே ஸ்டேஷன். எப்போ? 1 மணி நேரம் இருக்கும் சார். எனக்கு இந்த கேஸோட ரிப்போர்ட் சீக்கிரம் வேணும். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஒரு கேஸ் விஷயமா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பின ட்ரெயினோட ஃபுட்டேஜ் எங்களுக்கு தேவை. செக் பண்ணணும். ஓகே சார், இதை செக் பண்ணுறேன். சார் பாருங்க. அது போறா, அந்த ட்ரெயினில் தான் போயிருக்கா. ரொம்ப தூரம் அவள் போயிருக்க மாட்டா. மகேந்தர், ராஜு ஸ்டேஷனுக்கு போகிற எல்லா ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணு. இந்த பொம்பளை எங்கே இறங்குனான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த பொம்பளையை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே சார். இமிடியேட்டாக அந்த லேடியை பிடிச்சே ஆகணும். மெசேஜ் உண்மைதான். இன்னைக்கு ராத்திரி நம்ம செல்லுக்கு பின்னாடி இருக்கிற சுவர் இருக்குல்ல, அங்கே எல்லாம் ரெடியாக இருக்கா? ஆமாண்ணா, எல்லாம் ரெடியாக இருக்கு. நான் தான் நேரில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எல்லாம் கரெக்டாக பண்ணு. புரிஞ்சுதா? கண்டிப்பாண்ணே, போய் எடுத்துட்டு வா. சார், நான் எல்லா ஸ்டேஷனோட சிசிடிவியும் செக் பண்ணிட்டேன். அந்த லேடி எங்கேயுமே காணோம். ராஜீவ் ஸ்டேஷன்லயும் இறங்கவே இல்லை. என்ன சொல்ற? இன்னொரு விஷயம் சார், நான் எல்லா இன்ஃபார்மர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன் சார். ஆனா யாருமே அந்த லேடியை பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. யாருக்குமே அவளை அடையாளமும் தெரியல சார். டூ ஒன் திங். நம்ம ஃபோர்ஸ்ல பிஎஸ்ஐ இருக்காங்களா, தன்விஷ் மிஸ்ரா, அவர் இந்த மாதிரியான கேஸ்ல எக்ஸ்பர்ட் ஆனவர். உடனே வர சொல்லுங்க. சரி சார். கம் இன் தன்விஷ். ஜெய்ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த். என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? தன்விஷ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தை. கேள்விப்பட்டேன் சார், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்நேரத்துக்குலாம் அந்த கிட்னாப்பர் அந்த குழந்தைய எல்லையை தாண்டி தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க சார். கண்டிப்பாக அப்படி நடந்திருக்கும் சார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை சார். ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தான் 100% ரெக்கார்ட் இருக்குல்ல. கிட்னாப்பிங், மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருக்கீங்களே. சார், நான் இந்த ரெக்கார்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஒரு போலீஸா நான் என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் சார். இதுவும் உங்க டியூட்டியோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த கேஸை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் தன்விஷ். சாரி சார், ஆனால் நான் கொஞ்சம் இருங்கம்மா, சொல்றேன்ல. சார், சார் எப்படியாச்சும் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. குழந்தை முகத்தை கூட நான் சரியா பார்க்கல சார். என் குழந்தை எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு எதுவும் தெரியல. ப்ளீஸ். இத பாருங்க மேடம், இந்த நிலைமையில எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன பத்தி விடுங்க, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியல சார். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, ஐ ப்ராமிஸ் யூ. நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மகேந்தர், இவங்களை விட்டுட்டு வாங்க. சரி சார். சார், பாத்தீங்கல்ல, நீங்களே இந்த கேஸை எடுத்து நடத்துங்க. குழந்தை உடம்புல ஏதாவது அடையாளம் இருக்கா? சார் இருக்கு. என்ன அது? சரியா ஞாபகம் இல்ல, ஆனா வலது கையில ஒரு மச்சம் இருக்கு. வலது கையில. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? ஒரு 10 மணி இருக்கும். சார், நீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆஃப் பண்ணலாமா? கோர்ஸ், ப்ளீஸ். தேங்க்யூ சார். வாங்க. என்ன விஷயம் சார்? உங்க முகத்துல ஸ்மைல். தன்விஷ் அந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு. பட் சார், ஒரு அம்மாவோட இந்த சிச்சுவேஷனை பார்த்தா யாராலையும் தட்டி கழிக்க முடியாது சார். எக்ஸாக்ட்லி. ஆனா ஜனங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. நம்ம என்னதான் காக்கி சட்டை போட்டுக்கிட்டாலும் நமக்கும் மனசு இருக்குல்ல. இந்த ட்ரெயின் இதுக்கப்புறம் எங்க போகும்? ராஜன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் போயிருக்கேன். அந்த ட்ரெயின் சம்பந்தமா எல்லா ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் காட்டுங்க. இதோ சார். எங்கேயுமே இல்லையே. அது எப்படி நடந்திருக்கும்? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 1 மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் திரும்ப வந்துச்சுன்னா? ஓகே சார். அதோட ஃபுட்டேஜ் இருக்கா? இருக்கு சார். சார் பாருங்க. இவ தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக இவ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ராஜிங் போயிருக்கா, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கா. குட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா, ஆஃப் கோர்ஸ். ஏதாவது ஹெல்ப்னா தயங்கம் என்கிட்ட கேளுங்க. எஸ் சார். சார், எனக்கு என்னமோ அவள் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்பா போல இருக்கு. ஆனால் அத்தனை நாளைக்கெல்லாம் ஒரு சின்ன குழந்தை எப்படி உயிரோடு இருக்க முடியும்?
அந்த குழந்தைக்கு மில்க் பவுடர் அப்புறம் டைப்பர் எல்லாம் தேவைப்படும் தானே சார்? ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆஃப் கோர்ஸ், எனி டைம். சார், நேத்து ராத்திரி அந்த வீட்ல இருந்து ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்க சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. தன்விஷ் சார், ஒரு லீடு கிடச்சிருக்கு. ஒரு ஆள் இருக்கா, அவனுக்கு குழந்தைங்கன்னு யாரும் இல்லை. அந்த வீட்டில் எந்த லேடியும் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை. ஆனால் சார் 3 நாளுக்கு முன்னாடி பால் பவுடர் வாங்கியிருக்காங்க. ஆமாம் சார், அது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் தான் சார். அப்புறம் 5 பேக்கெட் டைப்பர்ஸ் வாங்கியிருக்காங்க சார். இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஒருவேளை யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க வாங்கியிருக்கலாம்ல? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் இங்கே விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க புதுசாக வந்திருக்காங்க, இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் மகேந்திரன் ராஜ்வீர கான்ஃபரன்ஸ் கால் எடுங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஓகே சார். கோ ஹெட். இது நார்மல் கேஸில் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். யாரே? வணக்கம். ஹலோ சார், கொஞ்சம் தீப்பெட்டி கிடைக்குமா? உள்ள தம்மடி கூட தெரியும்ல, உனக்கு வேணும்னா வெளியில போய் புடி, உள்ள கேட்காத. டென்ஷன் போகிறதுக்கு இதை விட்டா வேற வழியே தெரியலையே சார். என்ன வேற விடவே மாட்டேங்கிறாங்க சார். தீப்பெட்டி இருந்தால் கொடுங்க சார், ப்ளீஸ். தீப்பெட்டி கொடுத்துட்டு போங்க. நான் அதிர்ஷ்டம் இல்லாத அப்பா சார். என் பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கை ஆபத்தில் இருக்கு சார். மாமியார் விட்டு ஆளுங்க அவகிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஏதோ பொய்ய சொல்லி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிட்டா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, யாரோ சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருந்து சின்ன குழந்தை அழுகிற சத்தம் எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு. அதுக்கே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது திடீர்னு இறந்து போயிட்டாங்களா என்ன? அதாவது குழந்தைய பெற்றெடுக்கிற நேரத்தில். அதனால தான் நீங்கள் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டீங்க. அதாவது அந்த குழந்தை மட்டும் இல்லை, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் சார். இந்தாங்க, இந்த 50,000 ரூபாயை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நான் இன்னொரு 50,000 ரூபா கூட தர தயாராக இருக்கேன். வேணும்னா நான் உங்களுக்கு இன்னும் 2 லட்ச ரூபா பணம் கூட தர தயாராக இருக்கேன். எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, எல்லா கிரெடிட்ஸும் இவருக்கு தான் சொந்தம். இப்படி ஒருத்தர் எங்க ஃபோர்ஸ்ல இருக்கிறத நினைச்சா பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. தான் பெத்த குழந்தைய பிரிஞ்சு தாயால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. பச்சை குழந்தை திடீர்னு திருட்டு போனதை நினைச்சு அந்த தாய் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இன்னும் கேட்டா அந்த சிச்சுவேஷன் மரணத்துக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் ரொம்பவே புத்திசாலித்தனமா சாதுரியமா திருட்டு போன குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மா கிட்ட அந்த குழந்தையும் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு அம்மாக்கு ஒரு நல்ல உறவு உடைஞ்சு போகாம காப்பாத்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சதி வேலை போயிட்டு இருக்கு. மோசமான சதி வேலை. அது இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம முழு தேசத்துக்குமே கேடு விளைவிக்கக்கூடிய ஒண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் தர தர தர. சீக்கிரம் தர சீக்கிரம் தர சீக்கிரம் தர சீக்கிரம் தர சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு.
போலாம். வாங்க வாங்க சீக்கிரம் ஓடிடலாம். வாங்க 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 வா வா சீக்கிரம் வா வா சீக்கிரம். போலாம் போலாம் போலாம். சீக்கிரம் வாங்கம்மா போ. நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? மற்றவங்களை காப்பாத்து தான். அது ஓகே, கைதிகள் எதுக்காக கூட்டு போறீங்க? நீ வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போலாம். மைக் 3 நோட் பண்ணுங்க. 4 ஜெயில் கைதிங்க ஜெயில உடைச்சு தப்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துல ஹை அலர்ட் கொடுத்துருக்கேன். அவங்க 4 பேரும் தீவிரவாதிகள். அதுல ரோஷனும் ஷேக்கும் இருக்காங்க. இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்ட். ரோஷன் ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா. நீ எதுக்குடா ஷூட் பண்ண? அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நாங்க செத்துருப்போம். போலீஸ் நம்ம பின்னாடி மோப்பம் பிடிச்சி வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த பிளான் என்ன, அதை சொல்லு. ஹலோ, லைன்ல வாங்க. மைக் 3 ஸ்பீக்கிங். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. தீவிரவாதி எந்த வண்டியில போனாங்களோ அது ரிங் ரோட்ல வர்றத சிசிடிவில பாத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் நோட்டட். நான் உடனே ரிங் ரோடுக்கு போறேன். பிலாஸ்பூர் செக் போஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்களே ரிங் ரோடு பக்கமா வர சொல்லுங்க. ஜெயில இருந்து அதிபயங்கரமான 4 தீவிரவாதிங்க எஸ்கேப். ரோஷன் ஷேக், சக்வா ரிஸ்வா ஏற்கனவே ஜெயில இருந்து 2 முறை எஸ்கேப் ஆயிருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரி சொன்னது என்னன்னா, செக்யூரிட்டி டீம் அட்டாக் பண்ணிட்டு அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? முதல்ல இந்த ஜீப்பை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். அப்புறம் நம்ம கெட்டப்லாம் மாற்றணும். அந்த வீடை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வா. ஞாபகம் வச்சுக்க, நமக்கு ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம 4 பேருமே இந்த வீட்டில் தான் தங்க போகிறோம். புரியுதா? எங்கள் அக்கம் பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. போங்க. அப்புறம் நீ? நான் ஜீப்பை முன்னாடி விட்டு வந்துடுறேன். போ. வண்டி எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல தான் போலீஸ் விசாரிப்பாங்க. புரியுதா? சார், இவன் தான் ரோஷன், இவன் சேக்கோ. இவனுக்கு 2 பேரும் ரொம்ப டேஞ்சரான டெரரிஸ்ட். இதுக்கு முன்னாடி கூட பல தடவை ஜெயிலை உடைச்சிட்டு அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அவனுக்கு தவிர இவனுக்கு 2 பேர் எல்லா விதமான பாம்ஸ் அப்புறம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். சார், இதில் ரோஷன் அப்புறம் ஷேக்கோ இருக்கான் இல்லையா, இவனுக்கு 2 பேருமே ஹியூமன் பாம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ். சார், கடந்த 4 வருஷத்தில் நம்ம ஸ்டேட்டில் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கோ அதுக்கு எல்லா காரணமுமே இவனுங்க தான். அது எல்லாமே இவனுக்கு 2 பேரால் உருவாக்கப்பட்டது தான். அந்த ஹியூமன் பாமால தான் எல்லாமே நடந்திருக்கு. சார், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்பா வந்துட்டாரு. ஓ, அப்பா வந்துட்டாரா? அப்பா அப்பா, நீங்க யாரு? பாப்பா, நாங்க போலீஸ். அப்பா வீட்ல இருக்காரா? அப்பா இல்லையே. சரி, மம்மி இருக்காங்களா? இந்த இடம் சேஃபா இருக்கும். இந்த ஏரியாவில் எங்கே சிசிடிவி கூட கிடையாது. சொல்லுங்க சார். என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க நீ? சார், ரோடு ஃப்ரீயா தானே சார் இருக்கு. நான் திமிரா பேசுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். லைசன்ஸ் எடு. சார், இதோ இருக்கு என்னோட லைசன்ஸ். ட்ரோன் எங்க? சார், நம்ம ஆளுங்க தேடி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ட்ரோனை பறக்க விடுங்க. இங்க சிசிடிவி எதுவும் இல்ல. கம் ஆன், லெட்ஸ் கோ. ட்ரோனை பார்க்க விடு. ஸ்வைப். அப்படிதான் கொஞ்சம் லெஃப்ட். லெஃப்ட். ஏய், ஒரு நிமிஷம் நிறுத்து. ரைட். ஜீப் எம்டியா இருக்கு.
ஏய் அப்படியே இரு. ரிலாக்ஸ். நான் தான். ஏதாவது பிரச்சனையா? இல்லைண்ணே, எல்லாருமே இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்காங்க. ஆம்பளைங்க யாரும் வீட்டில் இல்லை. எல்லாரையும் நான் இந்த ரூமில் கட்டி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த வீடு தான் நம்மளோட அடைக்கலம். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கான ஆர்டர் கிடைக்காத வரைக்கும் இங்கே இருக்கலாம். நிறுத்து 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 நிறுத்து. ஜெய்ஹிந்த் சார். சொல்லு சார். ஜில்லா ஜெயில் ஜீப் கிடைச்சிருச்சு சார். டெரரிஸ்ட் அதை விட்டு ஓட்டானுங்க. ஆனால் சார் எனக்கு இன்னும் ஃபோர்ஸஸ் தேவைப்படும் சார். நான் உடனே ஃபோர்ஸை அதே டைரக்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். எலெக்ஷன் டைம். மீடியா இந்த நியூஸை பிரேக்கிங் நியூஸாக மாற்றிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம அவனை பிடிச்சாகணும். சார் நான் மும்முரமாக முயற்சி பண்ணுறேன் சார். முயற்சி வேண்டாம், எனக்கு ரிசல்ட் தான் தேவை. ஓகே சார். ஜெய்ஹிந்த் சார். ஃபோர்ஸஸ் மூவ் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிற ஏரியாவில் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு இடம் விடாமல் செக் பண்ணுங்க. கமான் லெட்ஸ் கோ. ஓ, என்ன இந்த இடம் இவ்வளோ இருட்டா இருக்கு? எல்லாம் எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் வந்துட்டேன். சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த பிளான் என்ன? ஓகே. அண்ட் இப்போ நம்ம தங்கியிருக்கிறது மெஷினோட ஒரு பகுதி தான். இங்கே தொடர்ந்து இருக்க முடியாது. நீ ஒன்றும் இந்த குரூப்பில் 2வது நம்பர்லலாம் கிடையாது. அப்போ ஏன் இந்த பிளான்ல என்ன சேர்த்துக்கவே இல்லை? இது சாரோட ஆர்டர். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் வலது கைக்கு எதுவுமே தெரியக்கூடாது இடது கை என்ன பண்ணுதுன்னு. ஜஸ்ட் ஃபாலோ த ஆர்டர்ஸ். எப்படியாவது இந்த மிஷினை நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். நீ இல்லாமல் அது பாசிபிளே கிடையாது. மிஷன் ஜிந்தாபாத். ஜிந்தாபாத். சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு, எங்கேயுமே இல்லை. அப்படி எங்க போயிருப்பானுங்க? ஹைவேல போனா டோல்கேட்ல பார்த்துருக்கலாம். செக்கிங் நடந்திருக்கும். அங்க நம்ம ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அவங்கள மீறி எப்படி அவனுங்க? ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் ராகேஷ். வாட்ஸ் த ரிப்போர்ட்? சார் நாங்கள் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்கோம் சார். ஆனால் எங்கேயுமே அவன் இல்லை சார். ஐ டோன்ட் நோ எனிதிங். ஐ வாண்ட் த ரிசல்ட்ஸ். எஸ் சார். ஜெய்ஹிந்த் சார். ஏதாவது லீட் கிடைச்சதா? இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை சார். அப்படி எங்க போயிருப்பானுங்க? சார், நேத்துல இருந்து என் புருஷன் எங்க போனாரு என்னன்னே தெரியல. அவரு போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் தன்னோட ஃபேக்டரிக்கு போறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பி இருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உட்காருங்க. சார், சங்கர் நகர் செக் போஸ்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள. நீங்க உங்க நம்பர் அப்புறம் வண்டியோட நம்பர் அவருடைய போட்டோவையும் காட்டுங்க. ஓகே. இது அவரோட போட்டோ சார். சார், என் பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியல சார். அவங்க அப்பானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் கண்டுபிடிங்க. இருங்க, நான் அங்க பார்க்குறேன். டோல்கேட்டா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஒரு வண்டியுடைய நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை செக் பண்ணி சொல்லுங்க. அந்த வண்டி உங்க டோல்கேட்டை தாண்டி போயிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. வண்டியுடைய நம்பர் CH063545. போயிருக்கா? நன்றி. அந்த வண்டி டோல்கேட் வழியா தான் போயிருக்கு. ஃபேக்டரிக்கு போலனா எங்க சார் போச்சு? இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. உங்க புள்ளைய பாத்துக்குங்க. இதை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். ஒருவேளை வண்டி இந்த வழியா போயிருந்துச்சுன்னா சார். யா, டோல்கேட்டை தாண்டி போயிருக்குன்னு சொல்றாங்க. சார், நான் தன்விஷ் பேசுறேன். ஆ சார், என்னமோ தெரியல, இந்த சம்பவம் டெரரிஸ்டோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு லேடி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மிஸ்டர் அகர்வால் சங்கர் நகரை தாண்டி அவரோட ஃபேக்டரிக்கு போயிருந்திருக்காரு. ஆனால் அவர் ஃபேக்டரிக்கும் போகல, திரும்ப வீட்டுக்கும் போகல. வண்டியும் எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். அப்போ இந்த ரூட்ல தான் இருந்திருக்காரு. அப்படின்னா ஒரு 2:30 மணி இருக்கும். இங்க இருந்திருக்காங்க.
இங்கிருந்து டோல்கேட் 2.5 கிலோமீட்டர் தூரம். அப்புறம் ஃபேக்டரி இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸோ ஒன்று பண்ணுவா, ஃபாலோ மீ. இன்னொரு ஆள் காணாம போயிருக்காங்க, இன்னொரு குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு நாடே தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தீவிரவாத குழுக்கள் ஒரு குடும்பத்தையே அவங்க கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை நாலா பக்கமும் தீவிரமா விசாரணையை சூடுபிடிச்சு விட்டுருக்காங்க. முழு சிட்டிலையும் முழு ஸ்டேட்லயும் ரொம்ப பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனா காவல்துறைக்கு தீவிரவாதிகளை அடையாளமே காண முடியல, எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த சூழ்நிலையில காவல்துறை முழு ஊரையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான கேஸ். இதுல ஒரு சின்னதா தப்பு நடந்தா கூட அதன் விளைவு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். ஹலோ, ஆம்புலன்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆம்புலன்ஸை கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா? வண்டி நிறுத்து கொஞ்சம் 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 கொஞ்சம். சார், சார் வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், வண்டி ரிவர்ஸ் வா. சார் இங்க பாருங்க. இது அங்கிருந்து இருக்கு பாருங்க. இங்க பிளட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பார்த்தா ஃபேடா இருக்கு. ட்ரெயின் இந்த பக்கம் தான் போயிருக்கு. ஒன்று பண்ணுவோம், கிளம்பலாம். சார். சரி சார். சார் ரத்தம் முன்னாடியே சொட்டி கிடக்கு. நம்ம வண்டியில் தான் பாடியை எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அதுல இருந்து தான் ரத்தம் சிந்தி இருக்கு. ஃபாலோ த ட்ரெயின். சார். ரஷீத், முன்னாடி செக் பண்ணுங்க இந்த மார்க் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. அங்க ஏதாவது பிளட்டோட ட்ரேசஸ் இருக்கான்னு பாருங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சார் இது ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, கிரிட்டிக்கல் கேஸ். கொஞ்சம் ஆம்புலன்ஸ் போடுங்க சார். நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். சார், மிஸ்டர் அகர்வால் வண்டி கிடைச்சிருச்சு, சீக்கிரம் வாங்க. சார் இது மிஸ்டர் அகர்வாலோட வண்டி சார். இங்க பாருங்க, கீழே பிளட்டோட ட்ரேசஸ் இருக்கு. ஓபன் தி டிக்கி. சார். யாருமா நீங்க? உங்களுக்கு என்னாச்சு? என் குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. குழந்தைங்களா? சார் குண்டடிப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து விபரீதங்கள் நடந்துகிட்டே போச்சு. போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாயிட்டே போச்சு. இப்ப எல்லார் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். காவல்துறையால சிட்டியை சேஃபா வச்சிருக்க முடியுமா? தீவிரவாதிகளை கைது பண்ண முடியுமா, முடியாதா? எஸ்எஸ்பி ராகேஷ் சிர்வா கிட்ட பேசணும், கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார், இதை இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன் சார். சார், இந்த கேஸ்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு சார். ஐ மீன் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் சார். அவனுங்க ஏதோ கண்டிப்பா பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க இன்டெலிஜென்ஸ் டீமோட எங்க கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். மிஸ்டர் ராகேஷ், நீங்க இன்னும் மீட்டிங்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. வேலை விஷயத்துல எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஐ எம் சாரி சார், பட் சாரியா? வேற ஏதாவது ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு வையே, மனுஷன் மட்டும் இல்ல பறவைய கூட நீ பார்க்க முடியாது. எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, மீடியா கிட்ட பேச போறேன். அது முடியற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கப்புறம் மீடியால நியூஸ் வர ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான், இது ஆர்டர். பல பேரை கொண்டு இருக்கான். க்ளூ கிடைச்சி எதுவும் பண்ண முடியல. அவனுங்க குழந்தைங்களை இதுக்கு கடத்திட்டு போனானுங்க. குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி என்ன பண்ண போறானுங்க? அவனுங்க என்ன எதிர்பார்க்கறானுங்க?
சூரிய கிரகணமா? ஹலோ, டிகே வித்யா ஸ்கூல். பிஎஸ்ஐ தன்விஷ் பேசுறேன். சார் சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஆப்சென்ட் ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எஸ்எம்எஸ் போகுமா? ஆமா சார். அப்படி அவங்க பிரசண்டா இருந்தா? ஆமா சார். இல்ல போகாது. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக். குழந்தைங்க ஏதாவது ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போகும். ரொம்ப தேங்க்ஸ். சார் ஒரு நிமிஷம். இது ராடு வச்ச சவுண்ட் வருது. போங்க சார் போங்க. உன் தம்பி சோனு எங்ககிட்ட சேஃபா இருக்கான். நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். ஆல் த பெஸ்ட். மிஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் உன் கையில தான் இருக்கு. மிஷன் ஜிந்தாபாத் சார். மிஷன் ஜிந்தாபாத். ஆபரேஷன் ஜிந்தாபாத். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் அஜித் சபர்வால். இன்னைக்கு அவர் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து சோலார் எக்லிப்ஸ் பார்க்க போறாரு. அதாவது சூரிய கிரகணம். விஞ்ஞான ரீதியாக அதுக்கான விளக்கமும் சொல்லுவாரு. ஆபரேஷன் ஜிந்தாபாத். என்னடா அந்த ரிமோட் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? யாரும் வந்திருப்பா? டீச்சர் இல்லடா, இந்த தடவை உன் பிரின்சிபல் நான் வந்திருக்கேன். மரியாதையா கீழே இறங்க. வரேன் சார். எங்கடா ஓடுறீங்க? விடாதீங்க அவங்கள. நில்லுங்கடா. டேய் ஒழுங்கா சொன்ன கேளுங்க. நில்லுங்கடா. தேங்க்யூ தன்விஷ். உங்களோட உதவியால கொடூரமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க. அவனுங்க கிட்ட ஒரு அப்பாவி குழந்தை சிக்கி மிகப்பெரிய சதி வலையில இருந்து தப்பிச்சிட்டா. சிக்கி இங்க கூட வாமா. கவலைப்படாதம்மா, வா. இல்ல சார், அவங்க என் தம்பியை கொன்னிடுவாங்க போல. பயப்படாதம்மா. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். நாங்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? ஜஸ்ட் பி ஸ்டடி. ஓகே? இது எடுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா டிஃப்யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருமா, பதட்டப்படாம அமைதியா இரு. பாரு, நீ எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரியா? குட் கேர்ள். ஆனா தன்வேஷ், உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? அவனுங்க அந்த குழந்தைய ஹியூமன் பாம் ஆக்க போறாங்கன்னு? சார், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஒருவேளை உங்க குழந்தை ஸ்கூல்ல ஆப்சென்ட்னா பெரும்பாலும் ஸ்கூல்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் பேரண்ட்ஸுக்கு உடனே போயிடும். ஈவெண்ட் நடக்கிற அன்னைக்கும் இதான் நடந்துச்சு. சோனுவை பத்தி எஸ்எம்எஸ் போயிடுச்சு, ஆனா சிக்கியை பத்தி எஸ்எம்எஸ் போல. அதனால தான் நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணேன். ஹலோ, டிகே வித்யா ஸ்கூல். நான் பிஎஸ்ஐ தன்விஷ் பேசுறேன். சிக்கி ஸ்கூல்ல பிரசன்ட் இன்னைக்கு, ஆனா ஆப்சென்ட்டான எஸ்எம்எஸ் வந்திருக்கு. சார், அவ ஸ்கூலுக்கு வந்திருக்கா. டீச்சர் கூட ஏதோ ஒரு வேலையா இருக்கான்னு நினைக்கிறேன். சோலார் எக்லிப்ஸ் பார்க்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சார் 2+2ங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்புறம் மற்ற வேலையெல்லாம் ராஜீவ் அவங்க டீமுக்கு ஈஸியான விஷயமாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. ஏய் ஏய், இங்க பாரு. இவன் செத்துட்டான்.
சாப்பிட்டது சைனடா. ஏய் எந்திரி. விடாத. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. ஏன்னா இந்த விஷயம் மினிஸ்டர் அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது. சின்ன குழந்தைங்களை ஹியூமன் பாம்பா மாத்த ட்ரை பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம்னு சொல்லலாம். அதனால அதை நம்ம பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ண முடியல. இட் ஹாஸ் டு பி கிளாசிஃபைடு, ரைட்? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த தீவிரவாதிகள் கடைசி நிமிஷத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அவனுங்க பண்ண பிளானையும் நம்ம வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம். எவ்ரிதிங் கிளியர்? எஸ் சார். வெல் டன் கைஸ். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ரகசிய விஷயங்கள்ன்றது ஒரு ஆயுதங்கள் மாதிரி. ஆனா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படிப்பட்டதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுனால சில பேர் வாழ்க்கையில ஆபத்துக்கள் ஏற்படலாம். போலீஸ் தங்கள் அறிவை பயன்படுத்தி ஆயுதங்களை பயன்படுத்தி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. இந்த சதி வேலையை முறியடிச்ச காரணத்தினால காவல்துறைக்கு மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. மக்கள் பாராட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. உயிர் சேதங்கள் நிறைய அந்த நேரத்துல ஏற்படாம சாதுரியமா காவல்துறை வேலை செஞ்சு மற்றும் கிடைக்க போற பாராட்டுகளை ஒத்தி வச்சுட்டு பெரிய பெரிய தாக்குதல்களை வெளியில தெரியாம போலீஸ்காரங்க அமைதியா செஞ்சிட்டாங்க. நடக்கவிருந்த பெரிய தாக்குதலை காவல்துறை ரொம்ப சாமர்த்தியமா தடுத்து நிறுத்திட்டாங்க. இது எல்லாமே மக்கள் பாதுகாப்புக்காகவும் நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் தான். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிராம ரொம்ப தெளிவா வேலை பண்ணாங்க. காவல்துறையோட சக்தியை நிஜமா நாம பாராட்டியே ஆகணும். இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல புது கதையோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும் தான். சோ ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையோட இருங்க. ஜெய்ஹிந்த்.